ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ராகி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டான கேழ்வரகு தோசை செஞ்சு பாருங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த கேழ்வரகு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தோசை செய்கிறதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு நான் சிவப்பு அவல் எடுத்துருக்கேங்க. நீங்கள் வெள்ளை அவல் கூட எடுத்துக்கோங்க. நான் சிவப்பு அவல் அரை கப் அளவு, கெட்டி அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் நைஸ் அவல் கூட எடுத்துக்கோங்க. அவலை ஒரு 2-3 டைம் தண்ணி சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது தூசி கல்லுலாம் இருக்குங்க. கண்டிப்பாக வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண பிறகு எந்த கப்பில் அவல் எடுத்தீங்களோ அதிலே 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த கப்பில் அவல் எடுத்திருந்தேன். இதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக ஊறி வரணும். பாருங்கள், இப்போ நான் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இது ஒரு பெரிய மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ஊற வச்ச தண்ணியோடவே சேர்த்து இதை மாற்றிக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிகட்ட வேண்டாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்த பிறகு எந்த கப்பில் அவல் எடுத்தீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு மோர் சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 1/4 கப் அளவு தயிர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மறுபடியும் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச ராகி மாவு, கடையில் வாங்கின ராகி மாவு எது வேணாலும் 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் மாவு மிக்ஸ் பண்ண பிறகு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்த பிறகு கொஞ்சம் கெட்டியாக தாங்க இருக்கும். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், மாவோட பக்குவம் இப்படி தான் இருக்கும். இப்போ இது நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். மறுபடியும் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை லேசாக அலசிட்டு சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணியை சேர்க்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டி இல்லாத அளவுக்கு பொறுமையாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. பாருங்கள், இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், சரியான தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்குது. இதை அப்படியே தோசை ஊற்றுனீங்கன்னா சரியாக வராதுங்க. தோசை சரியான பக்குவத்துக்கு வரணுன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கேழ்வரகு கொஞ்சம் குழகுழப்பு தன்மையாக இருக்கும். நம்ம தோசை ஊற்றும் போது அது தோசை கல்லே ஒட்டிகிட்டு வருங்க. இந்த மாவு அரிசி மாவு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸாக வரும். தோசையும் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், அரிசி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ண பிறகு சரியாக தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை கல்லை சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. ஒரு 1/4 குழிக்கரண்டி அளவு மட்டும் மாவு சேர்த்துட்டு இதை லேசாக இந்த போல் ஊற்றிக்கோங்க. ரொம்ப பெருசாக தேய்ச்சி விட்டிங்கன்னா மாவு திரிஞ்சு வருங்க. அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸில் தோசை ஊற்றிக்கோங்க. பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா சிவந்து வர வரைக்கும் பொறுமையாக வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும் அடியில். கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு வேக வைங்க. பாருங்கள், ஆனியனை இது போல் தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா திருப்பும்போது ஆனியன்லாம் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இது நல்லா வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லேருந்து தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க தோசை. இந்த பக்குவத்துக்கு வந்தோடனே திருப்பி விடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். திருப்புறதுக்கு ரொம்ப சுலபமாகவே இருக்குங்க. தோசைலாம் பிரிஞ்சிட்டு வராது. மறுபடியும் இது லேசாக சிவந்து வர வரைக்கும் 2 செகண்ட் மட்டும் வேக வைங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். அவ்வளோதாங்க, நம்ம இன்ஸ்டண்ட்டான ராகி தோசை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சுலபமாக ரெடி பண்ணியாச்சு. நான் இது போல் 2-3 தோசை ஊற்றிருக்கேங்க. இன்றைக்கி ரெடி பண்ண மாவில் ஒரு 6-7 தோசை ஊற்றலாங்க, மீடியம் சைஸில். நம்ம நார்மலாக செய்கிற தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நான் இன்றைக்கி கெட்டியான தேங்காய் சட்னி தாங்க அரைச்சி நான் இன்றைக்கி இந்த தோசையோடு சாப்பிட போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.